إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الكلام كلام الله وأحسن السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم فمن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மையும் மறுமையும் அடக்கி ஆளுகின்ற மாபெரும் ஆட்சியாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சிய ஒப்பற்ற தலைவர் அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த இன்னல்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாது துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்களின் மீதும் இன்னும் இம்மையிலே இறைவனுடைய திருப்பொருத்தத்தோடு வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட இறை அன்பர்களின் மீதும் இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வழிந்தோடட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளின் காரணத்தினால் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய நற்பண்புகளை பற்றியும் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எடுத்துச் சொல்வதன் மூலம் இஸ்லாத்தை பற்றிய தவறான எண்ணங்களையும் அபிப்பிராய வேதங்களையும் களையெடுக்க வேண்டும். ஒரு நல்ல சமூகத்தை, பண்பட்ட சமூகத்தை, இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய சமூகத்தை, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கக்கூடிய சமூகத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்துடைய நோக்கம். சகோதர சகோதரிகளே,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை லட்சக்கணக்கான நபிமார்களை இந்த பூமியிலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு பிரதேசத்திற்கும், ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும், ஒவ்வொரு சமுதாயத்தவருக்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கென்று இறை தூதரை ஏற்படுத்தி அவர்களுக்கென்று சத்தியத்தையும் மார்க்கத்தையும் சொல்லி நேரான வழியிலே இவர்கள் நடைபோட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஏனென்றால் நாளை மறுமையிலே இந்த மக்களிடத்திலே பேசுகின்ற பொழுது அவரவர்களுடைய மொழியிலே நாம் பேசுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொருவரும் என்னென்ன மொழி பேசுகிறார்களோ அந்தந்த மொழியிலேயே நாம் அவர்களிடத்திலே பேசுவோம், அவர்களிடத்திலே வாக்குமூலம் வாங்குவோம் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தை பற்றிய குரோதங்கள், இஸ்லாத்தை பற்றிய விரோதங்கள், இஸ்லாத்துடைய பார்வையிலே ஏற்படுகிற பகைமை உணர்வு, இவற்றையெல்லாம் களைந்து ஒரு சகோதரத்துவ சமுதாயத்தை இந்த இடத்திலே, இந்த சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஜம்மியாவுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரிலே தன்னுடைய கடைசி உரை அரஃபா பெருவெளியிலே ஆற்றுகின்ற பொழுது 1,00,000 சஹாபாக்கள், 1,00,000 நபி தோழர்கள் அந்த அரஃபா பெருவெளியிலே நின்று கொண்டு கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து சொன்ன வாசகத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது சூரா அல் மாயிதாவுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொன்னானே, அல்யௌம அக்மல்து தீனக்கும் வ தம்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. மக்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய பூரண மார்க்கமாக நான் ஒப்புக்கொண்டிருக்கிற மார்க்கமாக இந்த மக்களுக்கு அருட்படையாக இந்த மார்க்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினானே, அந்த வசனம் 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனம் அந்த நேரத்தில் இறங்கிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, நான் எந்த சத்தியத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி வந்தேனோ அந்த சத்தியத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லிவிட்டேனா? பல்லக்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள். சஹாபாக்கள், ஒட்டுமொத்த நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், பலா யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்தானோ அத்தனையும் குறைவின்றி எங்களிடத்தில் சொல்லிவிட்டீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று அந்த தூதரை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தில் கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சியாக இருக்கிறாய், இதற்கு நீ சாட்சியாக இருக்கிறாய் என்று 3 முறை அந்த இடத்திலே பதிவு செய்தார்களே. எதற்காக வேண்டி சகோதரர்களே, எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை இந்த மக்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிட்டானோ அந்த செய்தியை இந்த மக்களிடத்திலே குறிப்பிட்டு விட்டேன், எடுத்து எம்பி விட்டேன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாசகம் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையுடைய 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 164வது வசனம் அல்லாஹ் தஆலா இந்த இறை தூதரை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், மக்களே, இந்த இறை தூதர் உங்களிடத்திலே வந்தது எப்படிப்பட்டது தெரியுமா? லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்ரு லஃபீ ضلالٍ முபீன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். எப்படிப்பட்ட அருள், எப்படிப்பட்ட அருளை அல்லாஹ் தஆலா புரிந்திருக்கிறான்? எங்கிருந்தோ ஒருவரை அழைத்து வந்து, ஏதோ ஒரு பிரதேசத்திலே வாழக்கூடிய நபரை அழைத்து வந்து,
அந்த சமூகத்தில் இவரை நான் தூதராக தேர்வு செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. அந்த மக்களோடு பிறந்து, அந்த மக்களோடு வாழ்ந்து, அந்த மக்களோடு பழகி, அவர்களோடு உறவாடி, அவர்களோடு தொடர்பு வைத்து, எல்லா விதத்திலும் அவர்களுக்கு பரிச்சயமான அறிமுகமான ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா அந்த மக்களிடத்தில் தேர்வு செய்தானே, அது மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். நம்பிக்கையாளர்களுக்கு நாம் எப்படி அருள் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இப்படிப்பட்ட அருளை அவரிடத்திலே பேசி, அவரிடத்திலே பழகி, அவரிடத்திலே உறவாடி, அவரிடத்திலே அன்பு வைத்து, அவரிடத்திலே வியாபார தொடர்பு வைத்து, எல்லாவற்றிலும் அவர்களோடு இணைந்து வாழ்ந்த, அவருடைய பண்புகளை அலசி பார்த்த, பண்பையும் மதிப்பையும் நேர்மையும் அவரிடத்திலே சொல்லி காட்டிய அந்த மக்களிடத்திலே நாம் ஏற்படுத்தினோமே, இது அவர்களிடத்திலே மிகப்பெரிய அருள் இல்லையா? அவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய அருள் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த அருளை இந்த மனிதர்கள் மீது நாம் செலுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார், அவருடைய பணி என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறைத்தூதருடைய பணி என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது குறிப்பிடுகிறான். இது பஅஸஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அவர் இந்த வேத வசனங்களை அவரிடத்திலே ஓதி காண்பிக்கிறார். வேத வசனங்களை, இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அவரிடத்திலே ஓதி காண்பிக்கிறார். ஓதி காண்பிப்பதன் வாயிலாக அவர்களை பாவங்களில் இருந்து அவரை பாதுகாக்கிறார். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார், இந்த வேதம் உங்களிடத்திலே அருளப்பட்ட பொழுது நீங்கள் நரக நெருப்பின் விளிம்பிலே இருந்தீர்கள், நாம் என்ன செய்தோம், உங்களை சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற்றினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டு நேர்மையான, சத்தியமான, மதிப்புமிக்க ஒரு சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். எப்படி அவர்களிடத்திலே எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருந்தது. காரணம், போய் சொல்ல மாட்டார் என்ற அந்த நேர்மையான குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எல்லாம் ஒன்றழைத்து அந்த மலைக்கு முன்னால் நின்று, அன்பிற்குரியவர்களே, மக்களே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை அழிப்பதற்கு ஒரு பெரும்படை வருகிறது என்று சொன்னால், நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபொழுது ஒருவராவது மறுப்பு தெரிவித்தாரா? அந்த மக்கள் சொன்னார்கள், முஹம்மதே, நீங்கள் சொன்னால் நாம் நிச்சயமா ஏற்றுக்கொள்வோம். காரணம், எந்த நேரத்திலும் நீங்கள் பொய் சொல்லியது கிடையாது, எந்த நேரத்திலும் நீங்கள் வாக்கு தவறி பேசியது கிடையாது, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த மக்கள் சொன்னார்களே. எப்படிப்பட்ட வாழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் வசனங்களை அவரிடத்திலே சொல்லி காண்பிப்பதன் மூலமாக அவர்களை பாவங்களில் இருந்து களை எடுக்கிறார், தவறான செயல்பாடுகளில் இருந்து அவர் எடுக்கிறார். இஸ்லாம் எதற்கு வந்தது, இஸ்லாம் இந்த மக்களிடத்தில் எதற்கு எடுத்து சொல்லப்பட்டது? இவர்கள் அநியாயங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, அனாச்சாரங்களிலிருந்து, அடுத்தவர்களை ஏற்று பிழைப்பதிலிருந்து, வட்டி என்ற கொடூர பாவத்திலிருந்து, விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய கொடிய நோயிலிருந்து, மது என்று சொல்லக்கூடிய அரக்கிடமிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் இந்த மனித சமூகத்தை காப்பாற்றி இவர்களை நல்ல வழியிலே அழைத்து செல்ல வேண்டும், பரிசுத்தமாக்குகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா யுஸக்கீஹிம், அவர் பரிசுத்தமாக்குகிறார், அவர் இந்த மக்களை பரிசுத்தமாக்குகிறார். இந்த வேத வசனங்களை சொல்லி காண்பிப்பதன் வாயிலாக அவர்களை நல்லவர்களாக மாற்றுகிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் இஸ்லாமியத்துடைய பணி என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி என்ன? கெட்டவர்களை, கெட்ட சிந்தனை படைத்தவர்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் பரிசுத்தமான மக்களாக மாற்றுவது. அல்லாஹ் தஆலா திருமறை புரட்டி பார்க்க சொல்லுகிறானா இல்லையா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்கள் இந்த திருமறை புரட்டி பாருங்கள், உங்களுடைய உள்ளங்கள் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா, திறந்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த திருமறை குர்ஆன் அனைத்து மக்களாலும் படிக்கப்பட வேண்டிய வேதம், அனைத்து மக்களாலும் இதை எடுத்துக்கூடிய வேதம். யாரெல்லாம் இதை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்களோ அவர்கள் இந்த வேதத்தை படித்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படித்தார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த மக்கள் அந்த தவறான எண்ணங்களிலிருந்து விலகி விடுவார்கள். சகோதரர்களே, ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன்.
என்ன உதாரணம் என்று சொன்னால் 76 வயது நிரம்பிய ஒரு பாதிரியார், 76 வயது நிரம்பிய ஒரு பாதிரியார், இவர் இந்த திருமறை குர்ஆனை படிக்கிறார். இந்த திருமறை குர்ஆனை எந்த நோக்கத்தோடு படிக்கிறார்? இதில் என்ன குற்றங்கள் இருக்கிறது, என்ன தவறுகள் இருக்கிறது, இதை கண்டுபிடித்து இஸ்லாமியத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படிக்கிறார். அப்படி அவர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்? அதுவரை அவருடைய நினைப்பு என்னவாக இருந்தது? இந்த குர்ஆன் முகமது உண்டாக்கிய புத்தகம். அப்படியானால் இந்த புத்தகத்தில் யாரை பற்றி எழுதியிருப்பார்? முகம்மதை பற்றி அதிகமாக இதிலே பேசப்பட்டிருக்கும் என்ற கற்பனை அவரிடத்தில் இருந்தது. இரண்டாவது, அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசியிருப்பார், மனைவி மக்களை பற்றி, குழந்தைகளை பற்றி, பேர குழந்தைகளை பற்றி, இப்படி அதிலே பேசியிருப்பார் என்ற எண்ணங்களோடு தான் இந்த திருமறை குர்ஆனை ஆய்வு செய்கிறார். அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அவர் எப்படியெல்லாம் அதிர்ச்சி விடுகிறார் என்பதை அவருடைய கட்டுரையிலே அவர் எழுதி காட்டுகிறார். அவர் பார்த்தது என்ன? முகம்மதை குறித்து தான் இதிலே அதிகமாக பேசப்பட்டிருக்கும். அப்படி பேசப்பட்டிருக்கும் என்ற நினைப்போடு இந்த திருமறை குர்ஆனை புரட்டுகிறார். என்ன அற்புதம், என்ன அதிசயம் பாருங்கள்! அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய இந்த திருமறை குர்ஆன் அவரை குறித்து 4 இடங்களில் தான் வருகிறது சகோதரர்களே. 4 இடங்கள், 4 இடங்களில் மாத்திரம்தான் அல்லாஹ் முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه ولا يضر الله شيئا. அல்லாஹ் தஆலா முஹம்மது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை 4 இடங்களில் மாத்திரமே பிரயோகிக்கிறான். ஆனால் அவர் யாரை கடவுளாக தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அந்த இயேசுவை, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா 25 இடங்களிலே பேசுகிறான். 25 இடங்களில் பேசுகிறான். முதல் அதிர்ச்சி அவருக்கு, முகம்மதை பற்றியே இருக்கும் என்று சிந்தித்த அவருக்கு அவரை குறித்து 4 இடங்களில் இருக்கிறது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயேசுவை குறித்து 25 இடங்களில் இருக்கிறது. முதல் அதிர்ச்சி அவருக்கு. அடுத்து அவர் என்ன சொன்னார்? அவருடைய மனைவிமார்களை பற்றி, அவருடைய மக்களை பற்றி, அவருடைய பேர குழந்தைகளை பற்றி இதிலே சொல்லப்பட்டு இருக்கும் என்று இரண்டாவதாக பார்க்கிறார். ஆனால் அதிலே என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய புத்தகம் இது, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வாக்கு. இதிலே மாற்றம் இருக்குமா? இதில் ஒரு இடத்தில் கூட யாருடைய பெயர் மனைவிமார்களை குறித்தோ, மக்களை குறித்தோ, குழந்தைகளை குறித்தோ எந்த விதமான வாசகமும் இதிலே கிடையாது. ஆனால் இவர் யாரை மேரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, யாரை கடவுளின் தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, யாரை தூதருடைய தாயாராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்டவருக்கு ஒரு அத்தியாயமே இருக்கிறது. சூரா அல் மரியம் 19வது அத்தியாயம். ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு இது 2வது அதிர்ச்சி சகோதரர்கள். அவருக்கு இது 2வது அதிர்ச்சி. அதை பார்க்கிறார். 3வது அவர் என்ன நினைக்கிறார்? இந்த வேத புத்தகத்தை பொறுத்தவரையில் சைத்தானிடமிருந்து வந்தது என்பது அவருடைய எண்ணம். சைத்தானிடமிருந்து வந்தது. அப்படி சைத்தானிடமிருந்து வந்தது என்ற நினைப்போடுதான் இந்த புத்தகத்தை பார்க்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை ஓதுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டவராக இந்த வேதத்தை ஓதுங்கள். எந்த சைத்தானிடமிருந்து வந்தது என்று இவர் சொன்னாரோ அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்கிறான். சைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். ஒது செய்து விட்டு குர்ஆனத்துடன் உங்க சிந்தனை எல்லாம் எங்கிருந்து ஏற்பட்டது? இந்த சிந்தனையிலிருந்து தான் ஏற்பட்டது சகோதரர்களே. யோசித்து பாருங்க. இது 3வது அதிர்ச்சி. 4வது என்ன நினைக்கிறார்? யார் ஒரு புத்தகத்தை எழுதினாலும் சரி, யார் ஒரு புத்தகத்தை தொகுத்தாலும் சரி, அப்படி தொகுத்தால் அவர்கள் என்ன ஆரம்பத்திலே போடுவார்கள்? இந்த புத்தகத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள், அது அடுத்த பதிப்பிலே திருத்திக் கொள்ளப்படும் என்று ஒவ்வொருவரும் யார் எந்த புத்தகத்தை எழுதினாலும் அதிலே குறிப்பிடப்படும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் துணை கலைத்துக் கொண்டு இந்த வேதத்தை போல், இந்த வேதத்துடைய ஒரு வசனத்தை போல் நீங்கள் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம், இதில் எந்த விதமான குறையும் உங்களால் காணவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுதியிட்டு உறுதிபட சொல்கிறான். ஒரு வசனங்களில் கூட
நீங்கள் குறைபாட்டை காணவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் இது மூன்றாவது அதிர்ச்சி சகோதரர்களே. இது மூன்றாவது அதிர்ச்சி. அடுத்து யோசித்து பாருங்கள். அபூ லஹப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர், இவரை குறித்து அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். தப்பத் யதா அபீ லஹபின் வதப் மா அனா அன்ஹு மாலஹு வ மா கஸப் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அபூ லஹபுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும், அபூ லஹபுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும். அவன் நினைத்திருந்தால், அவன் இந்த வேதத்தை பொய்யாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், அவன் பெயருக்காவது பொய் சொல்லியாவது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த வேதம் பொய்யாகுமா இல்லையா? இந்த வேதம் பொய்யாக்கப்படுமா இல்லையா? அவன் பெயரளவில் சொல்லிவிட்டு போகட்டும், உள்ளத்தளவில் சொல்ல வேண்டாம். பெயரளவில் நான் இஸ்லாத்தை உபையோட அப்துல்லா இப்னு உபையை போல் நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொன்னால் இந்த வேதம் பொய்ப்பிக்கப்படுமா இல்லையா? அப்படி நடந்ததா? அந்த அத்தியாயம் இறக்கப்பட்டு 10 வருடம் கழித்துதானே அபூ லஹப் மரணித்து போனான். இந்த அத்தியாயம் இறங்கி 10 வருடம் கழித்து அபூ லஹப் மரணித்து போனான். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து கலிமத்து தௌஹீத் வெளிவரவில்லை சகோதரர்களே. அவனுடைய வாயிலிருந்து கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகம் இடம்பெறவில்லை என்று சொன்னால் இப்படி படிப்படியான அதிர்ச்சிகள் பார்க்க அவர் என்ன செய்கிறார்? முடிவிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது கட்டுரையிலே நாம் படிக்கிறோம். என்றால் இஸ்லாமியத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், சகோதரத்தோடு பாருங்கள். நாம் வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்களும் நாங்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் இஸ்லாமியர்களும் எந்த விதமான பகைமை பாராட்டுவதற்கு இந்த பூமியிலே வாழ்வதில்லை சகோதரர்களே. நாம் வாழ்வதெல்லாம் இறைவனை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அந்த அன்போடு அந்த கனிவோடு தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மக்களை பார்த்து சொல்லுகிறது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தை சொல்லுவது எங்களுடைய கடமையை ஒழிய இதில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. கத்பையின ருஷ்துஹும் மினல் ஐ, நேர் வழியிலிருந்து வழிகேடு தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலம், இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலம் பாவங்களிலிருந்து அவர்களை பரிசுத்தவான்களாக, நேர்மையாளர்களாக, நம்பிக்கையாளர்களாக, அகந்தை இல்லாதவர்களாக, புறம்பேசாதவர்களாக அல்லாஹ் தஆலா அந்த தூதர் அவரை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வயுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். வல் ஹிக்மா, சுன்னாவை கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், வஇன் கானூ மின் கபுலு லஃபி வலாலின் முபீனா, அந்த வேதம் அவரிடத்தில் சொல்லப்படுகிற வரை அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இருந்தார்கள், பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தார்கள். அந்த தூதர் இந்த வேதத்தின் வாயிலாக பரிசுத்தவான்களாக ஆக்கி காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே வேதத்தை ஒப்படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். நாம் அவனிடத்திலே லா யுஸ்அனு அம்மா யஃபனு ஃபஹும் யுஸ்அனூன், அல்லாஹ்விடத்திலே நாம் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான், உம்மிடத்திலே வேதம் வந்ததா? உன்னிடத்திலே நான் தான் இறைவன் என்று சொல்லப்படுகிற செய்தி வந்ததா? இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடத்திலே வந்ததா? அதை நீங்கள் ஏன் விட்டுவிட பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பானா இல்லையா? அதனால் தான் அந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை உணர்ந்து கொண்டார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது எந்த அளவிற்கு பாசம் வைக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? என் மீது பாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, அந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த தூதர் எதையெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் உங்களை எடுத்து நடத்த சொன்னாரோ அதை நீங்கள் அப்படியே எடுத்து நடங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறானே. அதனால் தான் அந்த தோழர்கள், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அளப்பரிய நேசத்தையும் பாசத்தையும் வைத்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை பாருங்கள். அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி அன்பு வைத்தீர்கள், உயிரை விட நேசிக்கிற,
தன்னுடைய தாயை விட தந்தை விட நேசிக்கிற அவரின் மீது நீங்கள் எப்படி அன்பு வைத்தீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பு வைத்திருந்தோம். எப்படி தெரியுமா? மன் அம்மாலினா வ அவாவினா வ ஆபாயினா, என்னுடைய குழந்தைகளை விட, எங்களுடைய தாயார்களை விட, எங்களுடைய பெற்றோர்களை விட, ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வமினல் மாஇ பாரிஜஅல் வமா, ஏங்கிச்சு தாகத்திற்காக வேண்டி இருக்கிறானே, தாகத்திலே தண்ணீர் எடுக்காமல் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதனுக்கு குளிர்ந்த தண்ணீர் கிடைத்தால் அவன் எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைவானோ அந்த அதை விட நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம், அதை விட அன்பு வைத்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தின் மீது அன்பும் பாசமும் கொண்டவர்களாக நாங்கள் மாறினோம் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, நாம் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறோம், நாம் எந்த அளவிற்கு அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். வாயளவில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் மாத்திரம் அன்பு செலுத்துகிற வித்தை எங்கிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் சகோதரர்களே? எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? குறிப்பிட்ட ஒரு மாதத்தை மாத்திரமே அவருக்கு உரித்தாக்கி அந்த மாத்திரத்தில் மட்டும் கவிதை படித்து அந்த மாத்திரத்தில் மட்டும் இறை தூதரை நேசிக்கிற பக்குவத்தை நாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பு வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள். ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்தார். யா ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது உங்களோடு பேசுகின்ற பொழுது உங்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கின்றோம் யா ரசூலுல்லாஹ். ஆனால் உங்களை விட்டு பிரிந்து எங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, எங்களுடைய வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது உங்களை பிரிந்து விடுவதால் எங்களுக்கு கவலையும் துக்கமும் ஏற்படுகிறது யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நீங்க உங்களுக்கு முன்னால் நான் மரணித்து விட்டால், எனக்கு முன்னால் நீங்கள் மரணித்து விட்டால், நாளை மறுமையிலே சுவனத்திலே இருக்கின்ற பொழுது, சுவனத்தில் நபிமார்கள் எல்லாம் ஏதோ இடத்திலே இருப்பார்களே, நாங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே இருப்போமே, உங்களை எப்படி பார்க்க முடியும் யா ரசூலல்லாஹ், உங்களை எப்படி சந்திக்க முடியும் யா ரசூலல்லாஹ் என்று அவர்களை பார்த்து கேட்டார்கள். அந்த தோழர் எப்படி பாசம் வைத்திருந்தார்கள்? உங்களை இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் உங்களை நாங்கள் எப்படி சந்திப்பது யா ரசூலல்லாஹ் என்பதை அந்த தோழர் கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான், வசனம் இறங்குகிறது, வமையலில்லாஹி வரசூலா, அல்லாஹ்வு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு எந்த மக்கள் எல்லாம் வாழுகிறாரோ அந்த மக்கள் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மின் நபியீன வஸ்ஸிதீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹுஸ்ன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான், யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இந்த பூமியிலே சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அந்த மக்கள் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுகதாக்களோடு, சாலியான நல்லடியார்களோடு நாளை மறுமையிலே தோழர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா வசனமாக இறக்குகிறான். அப்படி இறக்குகின்ற அந்த சமயத்தில் தான் அந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வசனம் இறங்கிய பிறகுதான் நாங்கள் நிம்மதி அடைந்தோம் யா ரசூலல்லாஹ் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்படிப்பட்ட நேசன் சகோதரர்கள்! இந்த பூமியில் மாத்திரமல்ல மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ வேண்டும் என்ற பாசத்தையும் அன்பையும் அவர்கள் செலுத்தினார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றுகிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்துகளை எல்லாம் துடைத்தெறிந்து விட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அப்படியெல்லாம் இருப்பதை விட்டுவிட்டு மாறாக புதிதான ஒரு நேசத்தை, புனிதான ஒரு அன்பை, புதிதான ஒரு பாசத்தை கண்டுபிடித்திருக்கிறார்களே, இது பெரிய நயவஞ்சகம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்வது, அல்லாஹ்வுடைய தூதரோடு பழக்க வழக்கங்களை செயல்படுத்துவது நம்மிடத்தில் இருக்கிறதா சகோதரர்களே? நற்பண்புகள் முதற்கொண்டு எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வழியிலே போகின்ற பொழுது ஒரு மூதாட்டி ஒரு மூட்டையை தூக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்கிறார். உடனே அந்த மூதாட்டி உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மூட்டையை எடுத்து தன்னுடைய தோளில் வைத்துக் கொண்டு அவருக்கு பின்னால் நடக்கிறார். அப்படி நடக்கின்ற பொழுது அந்த மூதாட்டி சொல்லுகிறார், இந்த பகுதியிலே முகம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாராம், இவர் மக்களை வழிகெடுக்கிறார்,
தேவையில்லாததை சொல்லி மக்களிடத்தில் இருந்து சுகபோகங்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார். இவர் என் கையில் கிடைத்தால் இவரை நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று சொல்லி அந்த மூதாட்டி பேசிக்கொண்டே வருகிறார். பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. பேசாமல் அவரிடத்தில் புன்சிரிப்போடு போகிறார். அவருடைய இடம் வருகிறது. அந்த இடம் வந்தவுடனே மூட்டை இறக்கி வைத்தவுடன் அந்த மூதாட்டி கேட்டார், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். அதுவரை கேட்கவில்லை. அந்த இடத்திலே கேட்கிறார், உங்களுடைய பெயர் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நான் புறப்பட்டதிலிருந்து நீங்கள் யாரை குறித்து இவ்வளவு நேரம் திட்டிக் கொண்டே வந்தீர்களோ அந்த அப்பாவியான முகமது நான் தான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால் கோபம் ஏற்படுகிற, ஆத்திரம் ஏற்படுகிற, அந்த மக்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சென்று சேர வேண்டும் என்பதிலே உறுதியானவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு எத்தனை வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆனால் மார்க்கத்தை சொல்ல வந்தால், மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னால் அதிலே ஆத்திரப்படுகிற, கோபப்படுகிற, தேவையில்லாத வார்த்தைகளை விமர்சிக்கிற, அவசியமில்லாத வார்த்தைகளை மேடையிலே பயன்படுத்துகிற எத்தனை ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்றால் சத்தியத்திலா இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த மக்களிடத்திலே விட்டு சென்றார், எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த மக்களிடத்திலே விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எல்லா பக்கத்திலும் விட்டு செல்லுகிற, படிப்படியாக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற 1,20,000 மேற்பட்ட சஹாபாக்கள், 20,000 மேற்பட்ட குர்ஆனை மனனம் செய்த மக்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே இருந்தார்கள் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட மாற்றம், எதை கொண்டு உருவாக்கப்பட்டது? இந்த இஸ்லாமியத்தை குறித்து அவதூறுகள் எவ்வளவு சொல்லப்படுகிறது சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதில் இஸ்லாத்தை குறித்து எத்தனை விமர்சனங்கள், பெண் அடிமைத்தனம் என்றும் அவர்கள் தவறாக சிந்திக்கிறார்கள் என்றும். சமீபத்திலே பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அபுதாபியை சேர்ந்த பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், இந்த பெண் ஒரு சாப்ட்வேரை கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு இன்ஜினியர் செய்யக்கூடிய, ஒரு இன்ஜினியர் BA அல்லது MBA முடித்த ஒரு இன்ஜினியர் பில்டிங் கட்டுகிறாரா இல்லையா? இந்த கட்டுவதற்கு அவர் படிக்கிற படிப்பு தான் அதுக்கு மூலாதாரம். ஆனால் எந்த விதமான படிப்பும் இல்லாமல் ஒரு சாப்ட்வேரை கண்டுபிடித்தார். அதை வைத்தால் எப்படிப்பட்ட கட்டிடத்தையும் கண்டுபிடித்து விட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாப்ட்வேரை கண்டுபிடித்திருக்கிறார். அப்படி கண்டுபிடித்து உலக அளவிலே கொண்டு வந்து வைக்கின்ற பொழுது உலக அளவிலும் வரவேற்பு பெறுகிறது. உலக அளவிலும் வரவேற்பு பெறுகிறது. அமெரிக்க அதிபர் என்று சொல்லக்கூடிய ஒபாமா முதற்கொண்டு அவரை அழைத்து அந்த மாளிகைக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவருடைய திறமை. அது மாத்திரமல்ல, யார் ஒருவர் எதை கண்டுபிடித்தாலும் சரி அதற்கு காப்பிரைட் பெறுவார்கள். என்னை தவிர வேறு யாரும் அதை பயன்படுத்த கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த பெண், அவர் என்ன சொல்லுகிறார்? இதை யார் வேண்டுமானாலும் எந்த காப்பிரைட்டும் கிடையாது, அல்லாஹ் எனக்கு வழங்கினான், அல்லாஹ் வழங்கியதை சமூகத்திற்கு வழங்குகிறேன் என்று சொல்லி இதை யார் வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு சொன்னார், என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமியத்தை குறித்து, இஸ்லாமியத்தை பெண்களை குறித்து எவ்வளவு கேவலமாகவும் சுதந்திரம் இல்லை என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, எங்களை மறைத்திருப்பது இசாப் என்று சொல்லக்கூடிய ஆடையின் மூலமாக எங்களை மறைத்திருப்பது எங்களுடைய தலையைத்தான் மறைத்திருக்கிறதே ஒழிய எங்களுடைய மூளையை அல்ல என்று குறிப்பிடுகிறார். எங்களுடைய மூளையை அது மறைக்கவில்லை. நாங்கள் அணிந்திருக்கிறோமே இசாப், நாங்கள் அணிந்திருக்கிறோமே பர்தா, இது எங்களுடைய மானத்தை மறைக்கிறதே ஒழிய எங்களுடைய மூளையை மறைக்கவில்லை என்பதை சமூகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாம் இப்படிப்பட்ட சமூகத்தை தான் உண்டாக்குகிறார். இஸ்லாம் இப்படிப்பட்ட கட்டமைப்பை தான் உண்டாக்குகிறது சகோதரர்களே. அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், பாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிந்தனை படைத்தவர்களாக நம்மை அல்லாஹ் மாற்ற வேண்டும். யார் எப்படி சொன்னாலும் சரி, இஸ்லாமியத்தை குறித்து எப்படி தவறாக விமர்சிக்கப்பட்டாலும் சரி, அந்த விமர்சனம் நம்முடைய கருத்துக்களை கொண்டு, நம்முடைய திருமறையை கொண்டு, நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொண்டு அவரிடத்திலே அது எடுத்துரைக்கப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் கோபமோ, எந்த நேரத்திலும் சங்கடமோ, எந்த நேரத்திலும் ஆத்திரமோ நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சகோதர சகோதரிகளே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிப் நகரத்திலே அடிபட்ட பொழுது, தாயிப் நகரத்திலே அடிபட்டு ரத்தம் சொட்ட அந்த தடும்புகள் எல்லாம் பாதங்களாக பதியப்பட்டு அந்த ஒரு நபருடைய தோட்டத்திலே வந்து அமர்கின்ற பொழுது அந்த நிராகரிப்பாளனான
ஒரு உமையா என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபருடைய தோட்டத்திலே வந்து அமர்கின்ற பொழுது அந்த மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அவரிடத்திலே கேளுங்கள். அவரை துன்புறுத்திய, அவரை வேதனைப்படுத்திய, அவருடைய அந்த மக்களை அழித்து விடலாமா என்று சொல்லி அவரிடத்திலே கேளுங்கள். அவர் சம்மதம் சொன்னால், அவர் ஓகே என்று சொன்னால் 2 மலைகளையும் கொண்டு அவரை கல்லால் அடித்த அந்த மக்களை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவோம் என்று சொல்லி அல்லாஹ் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வாசகத்தை பதிவு செய்தார்கள் சகோதரர்களே? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மக்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இவருடைய சந்ததிகளாவது, இவருடைய பிள்ளைகளாவது எதிர்காலத்தில் என்னை அல்லாஹ்வை பற்றி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்களா இல்லையா? அப்படிப்பட்ட சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம், அப்படிப்பட்ட கொள்கை இந்த ஏகத்துவ கொள்கை. இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது அல்லாஹ் தஆலா சொல்றான், உஹ்ரஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். நன்மை மக்களுக்கு ஏவுங்கள், தீமையை விட்டு மக்களை தடுங்கள், நீங்கள் தான் சிறந்த சமூக மக்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுகிற வரை என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை தூய்மையானதாக இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை சிறந்ததாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வாழ்வை, எப்படிப்பட்ட குர்ஆன் சுன்னாவை இந்த மக்களிடத்திலே விட்டு சென்றார்களோ அந்த வழிமுறை கையாள வேண்டும் சகோதரர்களை. இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே இருக்கின்ற பின்னாளிலே வாழ்ந்த நல்லவர்கள் என்று மக்களால் போற்றப்பட்ட எந்த விதமான சுவடும் முகவரியும் அறியும் இல்லாத மக்களின் முன்னால் சென்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்படுகின்ற பொழுது நாம் யாரையிடத்திலே கை செய்யப்பட்டு யாரைத்தனா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று சொல்லி கதறுகிற மக்களாக மாறி போய்விடுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, வஆமினூ, நீங்கள் திரும்பவும் ஈமான் கொள்ளுங்கள், உங்களுடைய ஈமானிலே கை சேதம் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட மனிதர்களே, மூமின்களாகவே அன்று உங்களுடைய மரணம் நிகழ வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது சிறுக்கிலும் அநியாயத்திலும் குஃப்ரியத்திலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான எல்லா விதமான கொள்கையிலும் போய் விழுந்து முஸ்லிம்கள் நரக படுகொலையிலே போய் விழுந்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மக்களே, அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அலைக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக படுகொலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூது அன்னாஸ வல் இஜாரா வ இத்ரத்துல் காஃபிரீன். மக்களே, அந்த நரகம் இருக்கிறதே அது உங்களை எரிகொள்ளியாக கொண்டுதான் எரிக்கப்படவிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று சொன்னால், நாம் நம்முடைய ஈமானை, நம்முடைய தௌஹீதை, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே செலுத்தக்கூடிய வணக்கத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை அழிப்பதற்கு அல்லாஹ் சைத்தான் பல வகைகளில் முயற்சி எடுக்கிறான் என்று சொன்னால் அதை குறித்து இங்கே பேசப்படும் சகோதரர்களே. இஸ்லாமியம் எப்படியெல்லாம் வழியெடுக்கப்படுகிறது, இஸ்லாத்தின் பெயரால் எப்படியெல்லாம் வழிகேடுகள் உண்டாக்கப்படுகிறது, இஸ்லாமியன் எப்படி சிறுக்குவாதியாக குஃப்ராலியாக மாறி போய் விடுகிறான் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லப்படும் சகோதரர்களே. மார்க்கத்தை, சத்தியத்தை சத்தியமாக உணர்ந்து வாழுகின்ற பொழுதும் சரி, மரணிக்கின்ற பொழுதும் சரி, உண்மை விசுவாசியாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.